நிர்மலாஜி தமிழ்ல பேசுங்கன்னு உரையை இடைமறித்த பிரதமர் மோடி. அரங்கில் பரந்த விசில் சத்தம். அண்மையில டெல்லியில நடந்த பாஜகவின் தேசிய கவுன்சில் கூட்டத்துல பிரதமர் நரேந்திர மோடி, பாஜக தேசிய தலைவர் JP நட்டா, மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் உள்ளிட்ட பலர் கலந்துட்டு இருக்காங்க. பிரதமரின் உரைக்கு பின் பேசிய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் மத்திய அரசின் பல்வேறு திட்டங்கள் குறித்து ஆங்கிலத்திலும் இந்தியிலும் பேசியிருக்காங்க. इसमें एक आध बार मैं हिंदी में बात करने के लिए कोशिश करती हूँ. माननीय रक्षा मंत्री जी ने इतना विस्तार से அப்போ மேடையில் இருந்தவாறே உரையில் குறுக்கிட்ட பிரதமர் நரேந்திர மோடி, நிர்மலாஜி நீங்க இந்தியில பேசினது எனக்கு மகிழ்ச்சி தான், இருந்தாலும் நீங்க பேசினத ஒரு முறை தமிழ்லையும் தெலுங்குலையும் சொல்லிடுங்களேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. निर्मला जी, एक तो विषय उत्तम रखने के लिए हिंदी में बोलने के लिए, लेकिन मेरा आपसे आग्रह है अगर 2-4 मिनट यही बात तमिल में और यही बात 2-4 मिनट तेलुगु में अगर आप रख सके तो अच्छा होगा. கூட்டத்துல பிரதமர் மோடி இப்படி கூறினதும் அரங்கத்துல இருந்து விசில் சத்தமும் கைத்தட்டல்களும் குவியவே பிரதமருக்கு நன்றி கூறி தனது உரையை தமிழ்ல தொடர்ந்திருக்காங்க நிர்மலா சீதாராமன். நம்ம மாண்புமிகு பிரதமர் ஐயாக்கு நான் முதல்ல நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இந்த ஒரு பெரிய சபையில் என்ன தமிழ்ல பேச சொன்னதுக்கு. இந்த இன்னைக்கு பொலிட்டிக்கல் ரெசல்யூஷனா எடுத்துட்டு வந்த விஷயம் 10 வருஷமா இந்த நாட்டில் நம்மளுடைய பணம் வரி இந்த எல்லா விஷயத்திலையும் நம்ம நாடு எப்படி 5வது நிலைக்கு வந்திருக்கு 10வது நிலையிலேருந்து அப்படிங்கிறத எடுத்து சொன்னதா இருந்தது. அதே சமயம் 5வது நிலைக்கு வந்துட்ட பிறகு கூட வரப்போற டேர்ம்ல நம்ம ஜெயிச்சு வந்து 3வது முறையா பிரதமர் ஆகும்போது நம்ம நாடு 3வது ரேங்குக்கு வரும்ன்றதையும் எப்போதும் எடுத்து சொல்லிருக்காங்க. இது எல்லாத்துக்கும் காரணம் என்னன்னா அயராத முயற்சி. அந்த அயராத முயற்சியின் மூலமா நம்ம நாடு கீழ்மட்டத்திலேருந்து 5வது நிலையில நொறுங்கி போகக்கூடிய அந்த நிலையில இருந்த அந்த ஃப்ரஜைல் 5 சொல்றோம், நொறுங்கி போகக்கூடிய அந்த நிலைமையில இருந்த நம்ம நாட்டை இன்னைக்கு உயர்த்தி மேலேஞ்சு 5வது இடத்துக்கு எடுத்துட்டு வந்திருக்காரு. அடுத்த தரம் 3ஆம் தரமா நான் பிரதமரா வந்தேன்னா அது 3ஆம் நிலைக்கு நான் எடுத்துட்டு போகக்கூடிய சக்தி நம்ம நாட்டில் இருக்குன்னு சொல்றாரு. பிரதமரின் இந்த செயல் பெரும் பேசு பொருளா மாறி இருக்கு. எங்கும் தமிழ் எதிலும் தமிழ்னு உலகின் மூத்த மொழியான தமிழையும் புகழ்பெற்ற திருக்குறளையும் மேற்கோள் காட்டி பிரதமர் நரேந்திர மோடி உள்நாடு மட்டுமல்ல வெளிநாடுகளிலுமே உரையாற்றிட்டு வராரு. தொடர்ந்து தமிழ் மொழிக்கு பிரதமர் மோடி அளிக்கும் இந்த அங்கீகாரம் பலரையும் வியக்க வச்சிருக்கு.